இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் தாயக்கட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கிரைண்டர் உடஞ்ச பெல்ட்டு, இந்த வீல் சைடு உடஞ்ச மவுண்ட் உடஞ்ச இந்த சாஃப்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. இல்லை பழைய இரும்பு கடையில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி எட்ஜை அறுத்துட்டு ஒரு 7 சென்டிமீட்டரில் 2 பீஸ் அறுத்துக்குங்க. நல்ல புது ஆக்ஸா ஃப்ரேம் மாட்டி அருங்க, கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி அறுத்து எட்ஜெல்லாம் நல்லா தேய்ச்சிக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பிட்டில் கூட உங்களுக்கு தாயக்கட்டை 5 சென்டிமீட்டரில் வருங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு சாஃப்ட் வாங்கினீங்கன்னா மொத்தம் 3 தாயக்கட்டே ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் பஞ்ச் பண்ணிக்கோங்க 3.5 சென்டிமீட்டரில். ஸ்டீல் பஞ்சில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தாயக்கட்டையிலையும் 1, அடுத்த பக்கம் 2, 3ன்னு சொல்லிட்டு 3, அதே மாதிரி 2 தாயக்கட்டையிலையும் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த தாயக்கட்டை செய்கிற வீடியோ இல்லாமல் சமையல் வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், அடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, தொட்டாங்குச்சி ஸ்பூன், கைவினைப் பொருட்கள் செய்கிறது, PVC பைப்பில் வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு, அடுத்து வளையல் ஸ்டாண்டுன்னு எக்கச்சக்கமாக செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், AC மைனர் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, கிரைண்டர், மிக்சி சர்வீஸ், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பால்டர்ஸ் குண்டு வச்சு சுற்றியில் 1க்கு 2 தடவை நீங்கள் பார்த்திங்கன்னா தட்டுங்க, கொஞ்சம் ஆழம் வர வரைக்கும். இப்போ தாயக்கட்டை ரெடிங்க. எட்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இந்த பஞ்ச் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணுன்னா, நல்லா ஆழமாக வேணுன்னா இந்த மாதிரி SS 5mm ட்ரில்லிங் பிட்டு மாட்டி ஸ்லோ ஸ்பீடில் தேங்காய் எண்ணெயில் அந்த பிட்டை நினச்சி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. சும்மா ஒரு 2 சுற்று 3 சுற்று தாங்க சுற்றணும். ரொம்ப வேகமாக ஓட்டினீங்கன்னா பிட்டு மலிங்கிடும், ஹோல்ஸ் விழுவாதுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்லோ ஸ்பீடில் சுற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சரக்கு எடுக்கும். உங்களுக்கு இந்த வசதி இருந்தால் நீங்கள் வீட்டில் செய்யலாங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் பட்டறையில் கொடுத்து கூட இந்த ஷாப்பில் செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால உங்களுக்கு 50-60 வருஷம்னாலும் தாங்குங்க. நீங்களாக வேணும்னு தேய்ச்சி வேஸ்ட் பண்ணாதான் தவிர மற்றபடி இது தன்னால் விளையாட ஒன்றுமே ஆகாதுங்க. பாருங்கள் எவ்வளோ லுக்காக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. விருத்தம்லாம் அம்சமாக விழுங்க. கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா இந்த தாயக்கட்டை செஞ்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இது தெளிவாக தெரியறதுக்கோசம் கொஞ்சம் நெயில் பாலிஷோ அல்லது பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஹோல்ஸில். பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சைஸில் சின்ன சின்ன சைஸில் செஞ்சதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். மீண்டும் இதே போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.